வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னன்னாக்கா மருதாணி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து மருதாணி வந்து முந்தா நாள் வந்து அரைச்சது நைட்டு. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மருதாணி வைக்கணும்னு. மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு கட்டு 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு மருதாணி. அத்தையும் நானும் வந்து உருவ ஆரம்பிச்சிட்டோம். இப்படி கொத்தாக தான் இருக்கும், கரெக்டாக தான் விற்பாங்க இங்கே. அது எல்லாத்தையும் உருவி அரைச்சி முன்னாடியே வச்சுட்டா கொஞ்சம் நல்லா சவக்கணும் அத்தை சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டே உருவி அரைச்சி வச்சுருவோம்ப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் 2 பேரும் உரிச்சோன்னே உருவி எடுத்தோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மருதாணி அப்புறம் கொஞ்சோண்டு புளி சேர்த்தாங்க அத்தை. கொஞ்சோண்டு புளி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டாங்க. அரைச்சி எடுத்தோன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நானும் அத்தையும். பாப்பா என் ஹஸ்பண்டெல்லாம் தூங்கிட்டாங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெடி பண்ணி உட்காந்து மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மருதாணி வந்து நல்லா நான் குறன்னு அரைக்கலை, மிக்சியில் அரைச்சிருந்தாலும் நல்லா சாஃப்டாக அரைச்சிருந்தாங்க. மருதாணி வந்து நம்ம அடிக்கடி வைக்கலாம். நம்ம பாடி ஹீட்டை வந்து நல்லா குறைக்கும். இனிமேல் வெயில் நாள் வர்றதுனால அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆக எல்லாரும் இப்போ டவுன்லேயும் வந்து மருதாணி நல்லாவே கிடைக்கிது. கிராமத்தில் தான் கிடைக்கும், சிட்டியில் தான் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சிட்டிலையும் நிறைய மருதாணி கிடைக்குது. அதனால நீங்கள் வந்து மருதாணி வந்து வச்சுக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க தலை குளிக்கிற அன்னைக்கு மருதாணி வைக்காதீங்க. மித்த டேஸ் வந்து நீங்கள் நல்லாவே மருதாணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாமே வந்து ஹீட் பாடி தான். அதனால் மருதாணி வச்சாலோ இல்லை மருதாணி நான் தலைக்கு கூட தேய்ச்சி குளிச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் எல்லாம் குளிச்சிருக்கேன் பிஃபோர் மேரேஜ் அப்போ. இப்போ தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. முன்னாடி வந்து வாரத்தில் ஒரு நாள் செம்பருத்தி இலை தேய்ச்சி குளிப்பேன், இல்லாட்டினா மருதாணி இலை தேய்ச்சி குளிப்பேன். அது மாதிரி டெய்லியும் காலையில் வந்து கருவேப்பிலை வந்து அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 40 நாள் 45 நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு நல்லா ஹேர் வந்து அடர்த்தி ஆகாது, சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு கலர் வந்து பிளாக்காக இருக்கும். ஹேர் க்ரோத்துங்கிறது வந்து ஜீன் தான் என்னோட நம்பிக்கை. மித்தபடி வளரும். கருவேப்பிலை சாப்பிட்டா பேபி ஹேர் வந்து நிறைய எனக்கு குட்டி குட்டியாக லைட்டாக வந்துருந்துச்சு. அதே சமயம் வந்து பிளாக் ஹேர் வந்து கருப்பாக மாறி இருந்துச்சு நிறைய முடி. இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ண விட்டுட்டு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. முடியும் கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் ஆயிடுச்சு, அந்த சாஃப்ட்னஸோட இல்லை. செம்பருத்தி இலை தேய்ச்சிங்கன்னா எல்லாருக்குமே வந்து முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணி வச்சு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து வீடியோ எடுத்தோம். இது வந்து அத்தையோட கையும் நல்லா நல்லா சவந்திருந்துச்சு, எனக்கும் நல்லா சவந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து புதன்கிழமை காலையில் எடுத்தது. மத்தியானத்துக்கு குழம்பு வைக்கலான்ட்டு லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ கருவாடு வந்து சைதாப்பேட்டை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நெத்திலி கருவாடும் பாறை கருவாடும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போயிடுவோம் அத்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வச்சிடலாம். அவங்க ஊருக்கு போனாங்கன்னா அங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. இங்கே இருக்கிறது வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருப்போம். அதனால சரி நெத்திலி கருவாடு போட்டு குழம்பு வைக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல வந்து சுடுதண்ணி லைட்டா வெதுவெதுன்னு வச்சிட சொல்லிட்டு நெத்திலி கருவாடு அதுல போட்டு ஒரு தட்டு போட்டு மூட சொல்லிட்டாங்க. மூடி ஓரமா வச்சிட சொல்லிட்டாங்க. தேவையான கருவாடை எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் இருந்துச்சு பேலன்ஸு. என்னைக்காவது வந்து தொக்கு பண்ணிக்கலாம், கருவாடு தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம். எனக்கு தொக்கு செய்ய தெரியும், நான் இன்ன வரைக்கும் குழம்பு செஞ்சதில்லை. இதை வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி உரமா வச்சுட்டேன். குழம்பு வந்து அத்தைகிட்ட கேட்டு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து வாழைக்காய் ஆல்ரெடி வாங்கினது வச்சுருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் வச்சுருந்தேன், வெங்காயம் தக்காளி எடுத்துட்டேன். முருங்கைக்காய் மட்டும் இல்லை, சரி இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளியை நறுக்கி உரமா வச்சுருவோன்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயத்தை தக்காளியெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அப்பயே வந்து சைடு பை அத்தை வந்து கீரையெல்லாம் நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. கீரை பொரியல் செஞ்சுருந்தோம். கீரைக்கான இதெல்லாம் நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு சைடு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். குழம்ப ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு ரைஸு இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி கருவாட்டு குழம்பு வச்சதில்லை.
அத்தைகிட்ட கேட்டு கேட்டு தான் ஒன்று ஒன்று வச்சேன். எனக்கு தொக்கு பண்ணியிருக்கேன், நிறைய கருவாடு தொக்கு பண்ணுவேன் குழம்பு வச்சதில்ல. சரி நானாட வைப்போம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன், எப்படி வைக்கிறது, இது இவ்வளவு சேர்க்கவா, இப்போ எப்படி கருவாடு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் அலசணும், அது எல்லாமே அவங்கள்ட்ட ஒன் பை ஒன்று நான் கேட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில பேர் வந்து மொச்சை போட்டு செய்வாங்க. மொச்சை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இது எல்லாமே கருவாட்டு குழம்புல போட்டு வைப்பாங்க, நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாச்சி, பாட்டி, அப்பத்தாலாம் வந்து ரொம்ப நல்லாவே அப்போ நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப அந்த குழம்பு வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாப்புல இருக்குது. இப்போ நம்ம என்னதான் அப்படி சமைச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது. நம்மளே பார்த்து பார்த்து எப்படி நம்ம குழம்பு வச்சாலும் அப்போ வந்து டேஸ்ட் இருந்துச்சோ இல்லையோ நம்மளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பேருக்கு வந்து கருவாடுங்கிறது பிடிக்காது, கேட்டால் அது ஒரு வாடை, அந்த வாடை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கருவாடு ரொம்ப நல்லது. ஆனால் அதிகமாகவும் டெய்லியும் எடுத்துக்க கூடாது. தயவு செஞ்சு யாருமே கருவாடை வந்து டெய்லியும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா முன்ன மாதிரி யாரும் வேலை செய்கிறது கிடையாது. அது உப்பு அதிகமாக உள்ள ஒரு பொருள். நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்னியில் வந்து ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை எடுத்துக்கிற முறையில் நம்ம எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது என்னை கேட்டால் பெஸ்ட்டு கருவாடு. மற்ற பொருள் சாப்பிட்ற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நாங்களாம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதில்ல. இப்போ நான் இந்த கருவாடு சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் அக்கா வந்து இருக்கிறாங்க இங்கே. அவங்களுக்கு வந்து கருவாடு பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும், அவங்க பையனுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து எப்போதும் கருவாடுனா செஞ்சு எனக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் செய்கிறப்ப எனக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கருவாடு செஞ்சோம்னா அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே யாருக்கும் பிடிக்காது கருவாடு. என் வீட்டுக்காரே வந்து வெளியில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க கருவாடு. அதை ஓப்பன் பண்ணையில் ஸ்மெல்லு வருதுன்ட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சோம்னா வீட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. அது என்ன ஸ்மெல்லுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கருவாடுனா என்னோட எண்ணத்துக்கு வர்றது வாசனையாக தான் இருக்குன்னு எனக்கு தோணும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். நேற்று வச்ச குழம்பு வந்து அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்து விட்டேன். அவங்க பையனுக்கு வந்து கருவாடு பிடிக்கும். குழம்ப விட நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி தொக்கு வச்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவான் அவன். அவங்களுமே நல்லா வந்து கருவாடு தொக்கு நல்லா வைப்பாங்க. ரேராக தான் செய்வோம், ரேராக தான் சாப்பிடுவோம். மீன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றத விட அது ரேராக சாப்பிடுவோம். கருவாட்டு குழம்பு நான் எப்படி செஞ்சேனாக்கா, கடாயை வச்சுட்டு நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெயும் காஞ்சோன்னே அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டேன். வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் வந்து சேர்த்துட்டேன். சேம் எப்போதும் போல் தான் வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோன்னே நம்ம அடுத்தது வந்து தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளி வந்து நல்லா சேர்த்த பிறகு நான் இடையில வந்து பூண்டு போட்டிருப்பேன் பாருங்களேன். பூண்டு வந்து ஃபஸ்ட்டு உரிக்க மறந்துட்டேன். அப்புறம் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கையிலே இடையில பூண்டை வந்து உரித்து போட்டுட்டேன். அது உங்களுக்கு வீடியோவில் வந்திருக்காது. ஏன்னா அவசரமாக பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா இருந்துச்சு, குழம்பு நல்லாவே வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். ஆனால் கருவாட்டு குழம்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் என் பொண்ணுக்கு பிடிக்கல. அவளும் அந்த ஸ்மெல்லு நல்லா இல்லை அப்படின்ட்டு அவள் சாப்பிடல. அப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய் இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், இது 3யுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நான் எப்போதும் காரக்குழம்பு வச்சாலும் இப்படி தான் வைப்பேன். மீன் குழம்புக்கு மட்டும் தனியாக கரைச்சி ஊற்றுவேன். இதுக்கும் அது மாதிரி தான் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த எண்ணெயிலே வதக்கிடுவேன், கடாயிலேயே. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு ஊற்றிட்டேன். இதில் ரொம்ப புளி ஊற்றி செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் மீடியமாக தான் இன்றைக்கி ஊற்றினேன், நிறையா ஊற்றலை. நல்லா புளியை கரைச்சி ஊற்றிட்டு திருப்பி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும்னு அத்தை சொன்னாங்க. இல்லாட்டி ரொம்ப கெட்டியாயிருன்னு. அப்படி ஊற்றுமே கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. ஆனால் அதுதான் கரெக்டாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப கெட்டியாக கொலன்னு வரல. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே கருவாடு சைடில் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஊற வச்சிருந்த கருவாடை எடுத்து லைட்டாக கையில் எடுத்தா அந்த தண்ணியெல்லாம் வந்து ஒரு கலராக மாறிடுச்சு. அந்த கருவாடு வந்து நல்லா வெள்ளையாக பளபளன்னு ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டார்க் கலராக இருந்துச்சு. அதனால் 2-3 வாஷ் பண்ணிடுவோம், அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறையவே வாஷ் பண்ணேன். எனக்கு தெரியல எத்தனை தடவை வாஷ் பண்ணனே என்னன்னு. அந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதை. அது மாதிரி நெத்திலி கருவாடு வந்து நம்ம குழம்புல வந்து கொதிக்க போட்டோம்னா கரையாதுன்னு அத்தை சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அத்தை, போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சிரும், இல்லாட்டி கருவாடு இருக்கிறது தெரியாது. ஒரு சில கருவாடு போட்டோம்னா அப்படிதான், அந்த இருக்கிற இடமே தெரியாது அப்படின்னு அத்தைகிட்ட சொன்னேன். இல்லைப்பா, நெத்திலி கருவாடு போட்டால் கரையாது, அது மாதிரி ஒரு மாதிரி விரைச்சி தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. கரையாமல் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அந்த இதெல்லாம் தெரியாது. ஆனால் உண்மையிலே கடைசியில் போட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுருந்துட்டு நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிடையிலுமே அந்த கருவாடு கரையவே இல்லை. அப்படியே நல்லா நீட்டமாக அப்படியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்பயுமே கடைசியாக ஒரு தடவை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா வாஷ் பண்ணி, இங்கே பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ போட்டுட்டேன் கருவாட்டை குழம்புல. உப்பு வந்து இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்த்துக்கலாம்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்குன்னு அத்தை சொன்னாங்க. ரொம்ப போட்டுறத ஓரளவு போடு, பத்தலாட்டி நம்ம கடைசியாக போட்டுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு சைடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுருந்தேன். ஆனால் இப்போ டெய்லி முட்டை எடுத்துக்கிறோம். முட்டை வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்த பிறகு குழம்பு கடைசியாக கருவாடு எடுத்த வீடியோ எடுக்கலை, இது ஃபோட்டோவாக எடுத்துட்டேன். அதை வந்து எடிட் பண்ணி வீடியோவாக ஆக்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் மக்களே. பாய் பாய்.